வணக்கம் எனது யூடியூப் நண்பர்களே மற்றும் வாடிக்கையாளர்களே, மாணவ நண்பர்களே. கொஞ்சம் இந்த தடவை கொஞ்சம் தாமதமாக இருக்கு அப்லோட் பண்ண. பல கேள்விகள், பல விஷயங்களை பல நண்பர்கள் கேட்டிருக்காங்க. நேற்று கூட எலெக்ஷன் தேதியை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றிலாம் இனிமேல் போடணும். ஒரு டெய்லி கொஞ்சம் போட பார்க்குறேன். இது ஒரு இதை செட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதனால தான் கொஞ்சம் தாமதமாயிட்டேன். இன்றைக்கி நான் ரொம்ப நாளாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்டை பேசாமையே இருக்கிறேன். இப்போ அந்த சப்ஜெக்டை ஒவ்வொன்றா பேசணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி ராகுகேது தோஷம்னு சொல்லி பொய்ய சொல்லி நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். கல்யாணத்தை தடை பண்ணுறோம்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த செவ்வாய் தோஷம்னு ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த செவ்வாய் தோஷம் என்ன செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் வருது. என்னென்னா, ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் இல்லைன்னா அவரை கொன்றும், அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு. அது அப்படி இறந்து போயிடுவான்னு தான் சொல்கிறாங்களே தவிர பிரிஞ்சு போவார் அப்படி இப்படின்லாம் அதில் சொல்லலை. ஏன்னா அது ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த செவ்வாய் தோஷம் என்றால் எப்படி அப்படின்னு. இது எங்கே சொல்லியிருக்கு? ஜோதிட சாஸ்திரத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சில இடங்களில் செவ்வாய்க்கு தோஷம் உண்டு. அது கணவருக்கோ மனைவிக்கோ, இவங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு, அவங்களுக்கு இருந்தால் இவங்களுக்குன்ற சொல்லவில்லை, அவங்களுக்கே சொல்லியிருக்கு. அது எப்படி தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரொம்ப கொடுமையான பாவம் எந்த பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் பாவம் தான். இந்த 8ஆம் பாவம் விபத்து பாவம். அது விபத்தை தரக்கூடிய இடத்துல அதுவே மரணத்தின் வீடாக இருப்பதால் உங்களுக்கு அந்த இடத்துல செவ்வாய் இருந்து அவருடைய திசை நடக்கும் பொழுதெல்லாம் சில தேவையற்ற பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி பொதுவாக நூல்களில் எழுதப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த 8ஆம் பாவத்தினுடைய திசை 8இல் செவ்வாய் இருந்து நடந்தவர்கள் அத்தனை பேருக்குமே இறப்பு நிகழ்ந்திருக்கா அப்படின்னு ஒரு ஆய்வை மேற்கொள்வோமே. ஆனால் உண்மையில் அவ்வாறெல்லாம் நடக்கவில்லை. பலருக்கு கண்டங்கள் ஏற்படவில்லை, சிலருக்கு வருமானமும் வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதன் இருக்கின்ற அமைப்பின்படி சில பலன்கள் எல்லாம் நடந்து விடுகிறது. எனவே பொதுவாக எடுத்து எனக்கு செவ்வாய் 8இல் இருக்கு, அதனால் எனக்கு கஷ்ட திசை வரும் என்று நாம் ஒதுக்கவும் கூடாது. அதை ஒரு நல்ல ஜோதிடர், கற்றறிந்தவர், அறிந்தவர், விவரம் நன்றாக தெரிந்தவர், பல அனுபவங்களை கண்டவரிடம்தான் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். சும்மா இன்றைக்கு படித்து நாளைக்கு ஜோதிடர் என்று வேஷம் கட்டுபவர்களிடம்லாம் நாம் ஜோதிடம் பார்த்தோம் என்றால் நாம் சங்கடம்தான் பட வேண்டும். எனது அனுபவத்தில் நான் நிறைய சொல்கிறேன். 30 ஆண்டுகள், 25 ஆண்டுகளுக்கு மேல் இதனுடைய அனுபவம் இது போகிறது. சரி, அந்த 8ஆம் பாவத்தை தவிர இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய போல் 2, 4, 7, 12 மிச்சம் 4 இடம் இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் செவ்வாய்க்கு பெரிய கண்டங்கள் சம்பவங்கள்லாம் சொல்லலை. ரைட், இதை விட்டுருவோம். செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் செய்ய வேண்டும் என்று பழைய நூல்களில் எங்குமே திருமணத்தை பற்றின அமைப்புகளில் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உண்மை ஜோதிடர்கள். உண்மை ஜோதிடத்தில் எதையும் மாற்றி அமைக்க முடியாது, அது இயல்பானது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்கால அமைப்பில் அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் என்றுதான் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்களே தவிர, இவர்கள் இப்போ தற்கால அமைப்பினர்கள் போல் அதை மாற்றி அமைப்பேன் என்பதே மிகப்பெரிய குற்றம். ஜோதிடத்தில் இல்லாதது அது. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம், இன்னொருத்தருக்கு செவ்வாய் தோஷம், திருமணம் செய்தால் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருந்தும் எப்படி நன்றாக இருக்கும்? திசை வந்தால், அந்த பிரச்சனைகள் வந்தால் அவர் கஷ்டப்படத்தானே செய்வார். செவ்வாய் தோஷம், அதனால அவங்க போனோன்னு இறந்துட்டாங்கன்னா செவ்வாய் தோஷம் மாற்றி கொடுத்துட்டாங்க ஜாதகத்தை. அது எதுக்கு கொடுக்குறாங்க? அதையே அந்த வேலையெல்லாம் செய்யணும். அது அந்த மாதிரி. அப்போ ஜோதிடம் பொய்யான கருத்துடன் கூடிய ஜோதிடம் உண்மையாக இருக்கும். மனிதர்கள் உண்மை இல்லையா? எனவே
இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, செவ்வாய் என்றால் என்ன? எங்களுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் ஒரு தீயக்கோள். பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்கும். அதனால் அதுக்கு தீய குணத்தை கொடுத்துருக்கிறார்கள். அவர் என்ன செய்வார்? செவ்வாய் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு ஹிட்லர் ஒரு செவ்வாய், முசோலினி ஒரு செவ்வாய். இன்னும் இந்த உலகத்தில் சர்வாதிகாரம் படைத்த தளபதிகள் அத்தனை பேர் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே செவ்வாய் தான். அந்த செவ்வாயில் இப்ப நம் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளும் செவ்வாய் தான். ஆனால் அவர்கள் சூரியனுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய தீய குணங்கள் பெரிதாக வெளிப்படாது. வார் போர் என்று வந்து விட்டால் அவர்களுக்கு எதுவுமே சட்டம் கிடையாது. அனைத்து செய்திகளையும் செய்து விடுவார்கள். செயல்கள் இரக்கமற்ற அல்ல. அதை நீங்கள் வெளியே இருந்து மானுட ரூபமாக பார்த்தீர்கள் என்றால் கொலைகள் தான் நடக்கும். அதுவும் மானுட கொலைகள் நடக்கும். வேறு மற்றது எது நடக்குதோ நடக்கலையே. ஆக அத்தனையும் நிகழ்த்துபவர் செவ்வாய் தான், இல்லை என்று மறுக்கவில்லை. செவ்வாய்க்குத்தான் அந்த காரணம். இன்று ஒரு பாதுகாப்பில் இருந்து, ஒரு காவல்துறையில் இருந்து, ஒரு இராணுவத்துறை, எல்லாமே அது செவ்வாய் தான். செவ்வாய்க்கு ஏகப்பட்ட விஷயம். இப்ப நீங்க நைட்ரிக் ஆசிட் அப்படி என்றால் அது செவ்வாய் பட்டவுடன் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாமல் போய்விடும். எனவே இந்த செவ்வாயின் கொடூரத்தன்மையை அத்தனையுமே செவ்வாய்க்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீர்கள் என்றால் அந்த தீயவரான அந்த ஒரு சில தீவிரவாதிகளை இவர்கள் கொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் உடம்பு முழுவதும் தோட்டாக்களில் துளைத்திருப்பார்கள். அந்த அளவுக்கு கொடூரமான செயல்களை செய்யக்கூடிய அமைப்பு தான் செவ்வாய். அது செய்யத்தான் செய்யும். அதனுடைய இயல்பு அது. நடக்கிறதைத்தான் நாங்கள் அங்கு சொல்லி இருக்கிறோம். எனும் பொழுது இங்கு எங்கு இந்த பிரச்சனை வருகிறது செவ்வாய்க்கு என்றால், செவ்வாய் இங்கு இருக்கக்கூடியதான். செக்யூரிட்டி வேணும் அல்லவா? 9 பிளானட் இருக்கிறது என்றால் அதில் செக்யூரிட்டிக்காக ஒரு பிளானட்டு ஒரு செவ்வாய் தான். அவர் நிச்சயமாக 8ஆம் பாவத்தில் இருக்கிறதை விட்டு மற்றதை பார்த்தல் என்றால் பெரிதாக ஒன்றும் பாதிப்பெல்லாம் கொடுக்க மாட்டார். இவர்கள் சொல்லுகிறார்கள். பாட்டுகளை புதிதாக எழுதியவர்கள் அவர்கள் அனுபவமின்மையால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் செவ்வாயினுடைய கொடூர குணத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு பலன் சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. சரி, செவ்வாய் செய்தால் கணவன் மனைவி இறப்பார்கள் என்று சொல்லுகிறார்களே, அது சரியா என்று யாரோ ஒருத்தர் ஆய்வு செய்தாரும். அவர் யார் என்று தெரியவில்லை. RH நெகட்டிவ் பிளட் குரூப், RH நெகட்டிவ் பாசிட்டிவ் குரூப், இந்த நெகட்டிவ் இது மாதிரி எல்லாம் செய்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை தான் பாதிக்குமே தவிர அவர்கள் பாதிக்க மாட்டார்கள். அந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்த்து கல்யாணம் செய்வது என்றுதான் சொல்லுகிறதே தவிர இவர்கள் அந்த மாதிரி ஒரு ஆய்வான், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் ஏற்படுத்தும், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாமே ஒன்றுதான். அதாவதுங்க, அறிவியலை அறிவியலாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது கணக்கியல் சம்பந்தப்பட்டது. கணிதம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும், என்ன தசாபுத்தி நடக்கும், அதற்கு உண்டான கணிதம் என்ன என்று சொல்கிறதே தவிர வேறொன்றும் சொல்லவில்லை. இந்த செவ்வாய் தோஷத்தைக்குத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்வது அப்பட்டமான ஒரு மறுக்கக்கூடிய விஷயம். என்னடா இவ்வளவு நாள் கழிச்சு அதை மறுக்கிறேன் என்றால் பல்வேறு ஆதாரங்களை திரட்டிய பிறகுதான் இதை மறுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பொழுது நான் அதை மறுத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையில் திருமணங்களை நடத்த விடுங்கள், திருமணங்களை செய்ய விடுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம் நாட்டில் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்பது அடிப்படையாக இருப்பதால் நாம் இந்த தோஷங்கள் மற்ற இதைகளை எல்லாம் பார்க்கிறோமே தவிர வெளிநாட்டில் அப்படியெல்லாம் யாரும் அப்படியெல்லாம் செய்யவில்லை. எனவே நடக்க வேண்டிய திருமணத்திற்கு இந்த செவ்வாய் தோஷம் எப்படி வேலை செய்யும் அதை நன்றாக விளக்கமாக கேளுங்கள். ஜோதிடரிடம் நிறைய ஆதாரங்களை பெறுங்கள். பணம் கொடுக்கிறீர்கள், கொஞ்சம் கூடவே பணம் கொடுங்களேன். எப்பொழுது போனாலுமே ஒரு தோஷம் சொல்லுகிறார் என்றால் அந்த ஜோதிடரை முக்கியமாக தவிர்த்து விடுங்கள். காரணம் என்னவெனில் அவர் வேறு வகைக்கு பணம் சம்பாதிப்பதற்குண்டான வகை, அங்கு போனால் பரிகாரம், இங்கு போனால் பரிகாரம் என்று நம்மளை லீலைகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு 2 கஸ்டமர் வந்தாலே போதுமே, அவருடைய வாழ்க்கை ஓடி விடுமே. 2 பரிகாரம் போதுமே. ஜோதிடம் அப்படி இல்லையே. செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் தான் செய்ய வேண்டும். அந்த கருத்தே தவற. அந்த ஜாதக சந்திரியா அப்படிங்கிற அந்த வடமொழி நூலில் கொண்டு போய் இதை நுழைச்சிருக்காங்க. அவங்க என்னமோ காளிதாசர் சொன்னது மாதிரி, காளிதாசர் அருளிய காளிதாசருக்கும் ஜோதிடத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் எந்த ஜோதிடமே சொல்ல முடியாது. அவர் வாழ்ந்த காலத்தில் வானச்சாத்திரமே கிடையாது. வானச்சாத்திரத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருக்கு அறிவும் கிடையாது. அவர் மிகப்பெரிய ஒப்பற்ற கவிஞரே.
அவர் எதுக்கு அவர் சொன்னாருன்னு சொல்லி எத்தனையோ பொய்கள் ஜோதிடத்துக்குள்ள இருக்கும். அந்த புக்கில் போய் அந்த புக்கில் சொல்லிருக்கு, அவங்க காலத்தில் சொல்லிருக்கு. அவங்க காலத்தில் யாருக்கு ஜாதகம் எழுதுனாங்க, யாருக்கு ஜாதகம் போட்டாங்க, எங்க பஞ்சாங்கம் இருந்துச்சு, எங்க கோள் நிலைகளை இன்னைக்கு பார்க்குற மாதிரி கோள் நிலைகளை பார்க்குற மாதிரி எங்க யாருக்கு தெரியும்? இன்றைய இதெல்லாம் 20ஆம் நூற்றாண்டின் கண்டுபிடிப்புகள். இந்த பஞ்சாங்க அமைப்புகள்லாம் 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் 20ஆம் நூற்றாண்டின் கண்டுபிடிப்புகள். அது வந்த பின்னாடி தான் எல்லாருமே ஜோதிடராருக்கு ரெடி ஆகுறாங்க. முதல்ல ஏதோ அத்திப்பூத்த மாதிரி ஒரு ஜோசியர் இருப்பார், அவர் அரசர்கிட்ட இருப்பார், அவருக்கு இதான் வேலை. அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் சோர்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப கணிதம் போட்டு ஒரு அளவு கணிப்பார். அவருக்கு அதுக்கு உண்டான ஊதியம் மானியம் கொடுத்து அன்னைக்கு இருந்தாங்க. அது வேற. புக்குகளை எழுதினவங்க அத்தனை பேருமே பாடல்களை எழுதிட்டு போனாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கள் ஜோதிடத்தை சொல்வது நல்லது. அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றின எங்கே ஒரு தோஷம் என்ற செவ்வாய் தோஷம் என்ற ஒரு வார்த்தையே இல்லை பல நூல்களில். இன்று எழுதி கொண்டிருக்கக்கூடிய நூல்களில் புதிதாக தமிழில் ஜோதிடம் வருது அல்லவா? 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தமிழில் மொழிபெயர்த்து வடமொழியில் உள்ள ஜோதிடத்தை தமிழில் மொழிபெயர்த்தவுடன் அதை தெரிந்து கொண்ட சில கவிஞர்கள் அவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த கோளுக்கு தகுந்தாற்போல் ஒரு கற்பனை பலன்கள் தானே அவையெல்லாம். எது நடக்கிறது, எப்படி நடக்கிறது? செவ்வாய் தோஷமே இல்லை, அவர்களுக்கு மரணம் வரவில்லையா? நாம் கேட்க வேண்டும். அதாவதுங்க, ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போன உடனே இந்த ஜாதகத்துக்கு திசை எப்படி இருக்கு, புத்தி எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜோதிடப்படி நீங்கள் சொன்னால் போதும். வேறு நீங்க ஒன்றும் பெரிதாக எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டாம். நமக்கு தேவை கணவர் என்றால் நீங்க பெண் என்றால் ஆணை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், ஆண் என்றால் பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்கள் ஜாதகம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். தோஷத்துக்கு தோஷம் செய்தால் சரியாகிவிடும். பொய்ங்க. பாருங்க, இந்த ஒரு ஜாதகம் இருக்குங்க, தனலட்சுமின்னு அவங்க பேரு. இவங்க பிறந்திருக்கிறது 13/11/1974. இவங்களுக்கு கல்யாணம் 18/5/97. இவங்களுக்கு 8ஆம் பாவத்துல தான் செவ்வாய் சந்திரன் எல்லாம். இவருடைய கணவருக்கு 66ல் பிறந்திருக்காருங்க. அவருக்கு செவ்வாயே தோஷமே கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்க போட போறேன், ஒவ்வொன்றா போர்டில் போட போறேன். ஒவ்வொன்றும் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு வச்சிருக்கேன். ஏன் நடக்கலை, ஏன் நடந்தது, சரி இதுவாது பரவாயில்ல, இன்னும் நிறைய தோஷங்களை விளக்கணும். செவ்வாய் தோஷம் ஆணுக்கு பெண்ணை கொள்ளும். சத்தியமா அப்படிலாம் கிடையாதுங்க. என் ஜாதகத்தில் என்னைய பற்றியே பேசுறதுக்கே எனக்கு டைம் இல்லைங்கிற மீனிங் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவருக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையா இருக்கு திசா புத்தி. அவரவர்கள் ஜாதகத்தில் வேறு பிறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்று ஒரு நேரம் வேறு ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த செவ்வாய் தோஷம் தான் சேர்க்க வேண்டும் என்று நிறைய பேர் கல்யாணம் செய்யாமல் இருக்கிறார்கள். நம்பிக்கொண்டு 8ல் செவ்வாய் இருக்கிறது, நமக்கு 8ல் செவ்வாய் உள்ள பையனையே பார்க்க வேண்டும். எங்கு சொன்னார்கள், ஏன் சொல்ல வேண்டும்? இந்த ஜோதிடர்களுக்கு ஜோதிட ஆய்வு மையம் என்று போட்டிருப்பார்கள். எந்த ஆய்வு செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தேவை பணம். 2 பரிகாரத்தை சொல்லிட்டு போவாங்க. பரிகாரம் இல்லாதவர் விட்டுருவார். பயந்து நமக்கு எதுக்கு இந்த வம்பு, இதை போய் சொல்லி சேர்த்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனையானா நமக்கு விட்டுருவாங்க. எதையும் எடுத்துக்கிட்டானே வேணும். நம்மளுடைய வழக்கறிஞர்கள் பல வழக்குகளை தோத்துத்தான் போகிறார்கள். அதுக்காக அவர்கள் வழக்கு தொழில் செய்யவில்லையா? அல்லது நம்மளுடைய மருத்துவர்கள் பல பேருக்கு மருத்துவம் சரியில்லாமலும் இறந்தும் போய் விடுகிறார். அதுக்காக மருத்துவம் சரி எல்லா இடத்துலையும் ஃபெயில் இருக்கும். அது எப்படி ஜோதிடத்தில் மட்டும் கரெக்ட் இருக்கு? வந்தவங்கள்ட்ட அதாவது இயற்கை சார்ந்த பலன்களை சொல்லுகிறோம். இயற்கை நீங்கள் நினைப்பது போல் இல்லை, நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அதை பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். அதனால் செவ்வாய் தோஷம் என்பதை பற்றி இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இனி ஒவ்வொரு பகுதியாக இதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதை கட்டாயமாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன் ஆதாரபூர்வமாக. மிக்க நன்றி நண்பர்களே. நன்றி.